கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையுடையதா. இந்த ஜெயத்தி நேர நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேதபதி யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தா இப்போது நம்முடைய பாதத்தில் இந்த வேதவசனத்தை தியானிக்கும் கிருபை எங்களுக்கு தந்தபடியாலும் சோத்தரிக்கிறோம். நீங்கள் தாமே எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமீன். ஆண்டவராய் தெய்வமே, நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா நீர் பெரிய தேவனாக இருக்கிறபடியாலுமே சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதிக நம்மை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமீன். யோபுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனையின் மத்தியில் அவர் கடந்து செல்லும்போது அவருக்கு பெருத்த வியாகுலம் உண்டாயிருக்கிறது. அந்த வியாகுலத்தின் மத்தியில் அவர் நிறைய காரியங்களை புலம்பி கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டு இருக்கும்போது இப்போது அவருக்கு அவர் முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை என்றைக்கு அழியாமல் இருக்கும்படி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். சொன்னவர் என்னன்னா, அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. தேவன் அவரை தேற்றுகிறார். அவர் அதை அறிக்கையிடுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இது நம்மை அதிகமாக தேற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் என்னை பார்த்து கொள்வார், என்னுடைய பிரச்சனையை அவர் பார்த்து கொள்வார், என்னுடைய துன்பத்தை அவர் பார்த்து கொள்வார், இதையெல்லாம் அவர் கடந்து செல்வதற்கு அவர் உதவி செய்வார். அதுதான் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதுடைய அர்த்தம். இயேசு இந்த உலகத்திலே மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை மீட்டு அதன் பின்பு அவர் அவரை அடக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் தேவன். அவர் தான் தேவன். உயிரோடு எழுந்தவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ அந்த உயிரோடு எழுந்தவர் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உயிர் பெற்று எழும்பின தேவன். எனவே அந்த வல்லமை உள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் அவர் பரிகாரியாக இருக்கிறார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் வந்தாச்சுன்னா அந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மட்டும் அவர் போதுமானவர் அல்ல. இனி ஒரு உலகத்தை கடந்து செல்வதற்காக, நம்மை அழைப்பதற்காக அவர் வரப்போகிறார். அதாவது கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறார். அவர் மீண்டும் வருவார். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் மீண்டும் வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே அவருக்கு நமக்கு போதுமானவர். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அவர் பேசுகிறார். அப்போது இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையிலேருந்து விடுவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பதற்காக அவர் வரப்போகிறவராக இருக்கிறார். யோபுனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் தேவனை இறங்கி வந்தார். அவர் இறங்கி யோபுனுடைய இந்த உலகத்திலே அவர் என்ன சோதனையெல்லாம் சகித்தாரோ அவை எல்லாவற்றையும் அவர் தீர்த்து அவரை ஆசீர்வதிப்பதை யோபு 42 பார்க்க முடியும். அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றுமே கிடையாது, நான் இனி பேச மாட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்படி வந்துடுறார். அதாவது இனி நான் பேசுவதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஏதோ தேவையில்லாமல் பேசினேன். அது யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்வேன், நான் பேச மாட்டேன். அது தேவனே இறங்கி வரார். யோபுடத்தில் பல காரியங்களை குறித்து கேட்கிறார். இது எல்லாம் இந்த உலகத்தை படைத்தேன், உலகத்துள்ள மிருகங்களை படைத்தேன், எவ்வளோ வல்லமையான மிருகங்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் நீ என்னை சிருஷ்டித்தாயோ, இதே மாதிரி நீ இருப்பையா, உனக்கு அது மாதிரி பலன் இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. ஐயோ, நான் ஒன்றுமே கிடையாது, ஒரு நீசன். நம்ம என்னைக்கு இந்த நிலைமைக்கு உண்மையாக உணர்ந்து வருகிறோமோ
அப்போ தான் தேவன் செயலாற்ற முடியும். நம்முடைய பலத்தினை ஓட முடியாது, நான் ஒன்றுமே கிடையாது, தேவனுடைய பலத்தில் தான் நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி நிலைமைக்கு நாம் வரும்போது தேவனை நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இங்கே யோபு அதுதான் செஞ்சார். நிறைய அங்கலாய்ப்புகளை அவர் புலம்பி தள்ளினார், அது நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசினார். அவருடைய அந்த சிநேகிதரெல்லாம் அவரை குற்றஞ்சாட்டிகிட்டே பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் சில மறு உத்தரவெல்லாம் அவர் சொல்லி பார்க்குறாரு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது. இப்போ தேவனே அவருக்கு இறங்கி வரார். அப்போ அவர் என்ன கேட்குறாரு, தேவனுக்கும் எனக்கும் மத்தியஸ்தராக ஒருத்தர் இருந்தாலே நான் ஏதாவது பிரச்சனை விடுபட்டு வந்துடுவேனே அப்படின்னு நினைக்கிறார். அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு தேவனே அவரை பார்க்குறாரு. நான் இப்போது உண்மை பார்க்குறேன், இதுவரை நான் கேள்வி தான் பட்டேன், நான் இப்போ நான் உம்மை பார்க்கிறேன். அதாவது யோபு 42:5, என் காதனால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அவர் பெரிய தரிசனம் கிடைத்திருக்கலாம், அல்லது தேவனை இறங்கி அவருக்கு அவர் காட்டியிருக்கிறார். நான் பார்க்குறேன், நான் உங்களை பற்றி கேள்வி தான் பட்டிருந்தேன், இப்போ நான் உங்களை பார்க்குறேன், என்ன வசனம், அப்படி எவ்வளவு பெரிய காரியமாக இருக்குது. தேவனே இறங்கி நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் நமக்கு. வந்தவர் சும்மா இல்லை, அவருக்கு இழந்த எல்லாவற்றையும் ரெண்டிப்பாக ஆசீர்வாதமாக திரும்ப கொடுத்தார். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும், நாம் இழந்து போன நன்மைகளையும், நமக்கு வரவேண்டிய நன்மைகளையும் எல்லாவற்றையும் தேவன் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போது இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ யோபு தீர்க்காயுசு உள்ளவராக தான் மரித்தார். அவர் மரிக்கும்போது நல்ல தீர்க்காயுசு உள்ளவராக மரித்தார். அது அந்த யோபு 42:16 இப்படி சொல்லுகிறது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். யோபு நெடுநாளாக இருந்து பூர்ண வயதுள்ளவராக மரித்தார். அப்போது அந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமே அவர் 140 வருஷம் ஒரு பூர்ண வயசு அடையும் வரைக்கும் அவர் இருந்துட்டு எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு தான் போயிருக்கிறார். அப்போ ஏற்கனவே இருந்ததை விட அவருக்கு எல்லாமே இரட்டத்தனையாக கிடைச்சது. அதாவது எவ்வளோ துக்கம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததோ அது எல்லாம் மாறத்தக்கதாக தேவன் அவரை சந்தோஷப்படுத்தினார். அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இந்த இயேசு பரிகாரி. அப்போ இயேசு வருவாருன்னா நமக்கு வாஞ்சிக்கும் போது இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளை அவர் எல்லாவற்றையும் நீக்கிற தேவனாக இருக்கிறார். யோவுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தார், யோவுடைய எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்து. இப்போ இங்கே இயேசு தேவன் மீட்பராகி இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்கும், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சையான் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்போ இயேசு வருவார், 2வது இயேசு வரப்போகிறார். அவர் 2ஆம் வருகை உண்டு. ஒரு முதல் வருகையில் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. இயேசு வந்தார். இயேசு வந்தபோது எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷமான காரியமாக இயேசுடைய வருகை, முதலாம் வருகை இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, அநேகர் காத்திருந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்தாங்க. அப்படி பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. முதல் வருகையில் அநேகர் இயேசுவை பார்த்தாங்க. இயேசு 33 வருடம் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து அவர் ஊழியம் செஞ்சார். ஊழியம் செஞ்சப்போ எல்லாரும் பார்த்தாங்க. அதுபோக முதல்ல அவரை பார்க்கணும் அப்படின்னு, அவர் குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட காத்திருந்தவங்களும் பார்த்தாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் அதோடைய 32ஆம் வசனம், உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். இங்கே சிமியோன் என்கிற தேவனுடைய மனிதன் இயேசுவை கையில் ஏந்தி ஆசீர்வதிக்கிறார். தேவாலயத்துக்கு வந்திருக்கின்ற போது ரொம்ப வாஞ்சியாக வந்தார். அவர் ஒரு ஆவியின் உந்துதல்னால இன்னைக்கு இந்த மேசியாவை பார்க்க முடியணும்ல ஆவலோடு சபையில் இருந்துகிட்டே இருக்கிறார். அப்போ தான் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஆவியின் அந்த 27ஆம் வசனத்தில், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளையை நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவரை ஏந்தி கொண்டு ஆசீர்வதிக்கிற நம்ம பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷப்படுறார். அவர் இயேசுவை பார்த்தோன்னா, இந்த உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இந்த உலகத்துக்கு மீட்பர் அல்லது இரட்சகர் அல்லது இரட்சண்யம் என் கண்கள் கண்டது என்று சந்தோஷப்பட்டார். இன்னும் அண்ணா என்கிற தீர்க்கதரிசி அங்கே இருந்தாங்க, அவங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்படி இயேசு முதலாம் வருகையில் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இயேசு ஒரு குழந்தையாக ஒரு மனு உருவெடுத்து இந்த உலகத்திலே
ஆமீன் ஒரு மனிதனாக, தேவன் மனிதனாக அவதரித்தார். அது இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது எல்லாரும் பார்த்தாங்க, பார்த்தவங்களுக்கு சந்தோஷப்பட்டாங்க. இயேசு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னாங்க. அப்போ இயேசு முதலாம் வருகையில் அப்படி வந்தவர் வந்து அவர் மீட்பராக வந்தார், மீட்கிறவராக இந்த உலகத்தை மீட்டு கொண்டு ஜனங்களை வந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பாவத்துக்கு பரிகாரியாக அவர் வந்து இந்த உலகத்தில் வந்தார். வந்து இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை மீட்டுக்கொண்டு அவர் அடக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து 40 நாள் வரைக்கும் அவர் வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அப்போது வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். இப்போ இயேசு மறுபடியும் வருவார் என்கிற வார்த்தை உண்டு. இயேசு மறுபடியும் வரப்போகிறார், இனி வரப்போகிறார். இயேசு மரித்தார். அவர் மரித்து 2000 வருஷங்களுக்கு மேலாயாச்சு. மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் பிதாவுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். 40 நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் வந்து உயிரோடு எழுந்ததை திருஷ்டாந்தப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். படுத்திட்டு தான் அந்த உலகத்தை விட்டு அவர் எடுபட்டு போனார். அப்போ போகும்போதே வந்து அந்த தேவதூதர்கள் சொல்கிற வார்த்தை தான் நம்ம இங்கே கேட்குறோம். அவர் போகிற போது அவர்கள் அந்த சீசரெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள் என்று சொல்லிட்டு அவர் போகிறார். போகும்போது அந்த எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியும் திரும்பவும் வருவார். அப்போ வந்து அவங்க காத்திருந்தாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. இயேசு வருகிறார் என்கிற செய்தி மிகவும் சந்தோஷமான செய்தி. இயேசு ரெண்டாவதாக இயேசு வரப்போகிறார். இந்த உலகத்தில் இயேசு வரப்போகிறார். அநேக இடங்களில் நம்ம வந்து அதை நம்ம படிக்க முடியும். நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். இயேசு வரும்போது இயேசுவை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. இயேசு வரும்போது என்ன நடக்கும்? இயேசு வரும்போது ஆயத்தமுள்ளவங்க இயேசுவை சந்திப்பாங்க, ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்படுவாங்க. அதையெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இயேசு நிச்சயமாக வரப்போகிறார். இந்த கடைசி நாட்களில் நடைபெறுகிற சம்பவங்கள் இயேசு வருகிறார் என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இயேசு வந்து மீண்டும் வரப்போகிறார், மீண்டும் வந்து இந்த உலகத்தில் வரப்போகிறார். எப்படி வருவார் சொல்லியாச்சுன்னா, இயேசு திரும்ப வரப்போகிறார். வரும்போது என்ன நடக்கும்? முதல்ல யோவான் 5ஆம் அதிகாரம் 22 நம்ம படிக்கும்போது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படி பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்தார். இந்த இயேசு தான் அந்த உலகத்தில் வராரு. முதல்ல ஒரு வருகை இருக்குது. முதல்ல வருகை எப்படி இருக்குன்னா, இயேசு சபையை சேர்த்துக்கொள்ள வருகிறார். இயேசு சபையை சேர்த்துக்கொள்ள வருகிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவன் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருளி செய்திருக்கிறார். 25ஆம் வசனம், மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவன் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க. இயேசு வரும்போது மரித்தவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க. அப்படின்னா ஒரு மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இயேசு வரும்போது அது நடக்கும். மரித்தவங்க உயிரோடு எழும்புவாங்க. இயேசு வரும்போது மரித்தவங்க உயிரோடு எழும்புவாங்க என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து மரித்தவங்க உயிரோடு எழும்புவாங்க. எப்படி அவர் வருவார்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர்
4ஆம் அதிகாரம் 16 சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அப்போ எதுக்கு வராரு? இயேசு மணவாட்டியை சேர்க்க வருகிறார், சபையை சேர்க்க வருகிறார். நம்ம இருக்கிற இந்த காலம் கிருபையின் காலமாக இருக்கிறது. கிருபையின் காலத்தில் முடிவில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு அதி சீக்கிரமாக வரப்போகிறார். சாத்தான் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது என்பதை அவன் அறிந்தவனாக எவ்வளவு மக்களை எல்லாம் பாவத்தில் வீழ்த்த முடியுமோ அவ்வளவு வீழ்த்தி கொண்டு இருக்கிறான். இந்த காலத்தில் உள்ள கடைசி நாட்களில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சுபாவ அன்பில்லாதவங்களாக இருப்பாங்க. அன்பில்லை குடும்பங்களில் அன்பில்லை, உலகத்தில் அன்பில்லை, மற்ற மனிதர்களை நேசிக்கக்கூடிய தன்மை இல்லை. இப்படி எங்கு பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு அன்பு செலுத்த வேண்டியவர்கள் மற்றவங்களை ரொம்ப கடினப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகள் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இது கடைசி காலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னொன்று பண ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க. கடைசி காலத்தில் உள்ளவங்க பண ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க. பாவம் பெருகிற காலமாக இருக்குது. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற அந்த காலம். எனவே இந்த காலம் கொடிய காலமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். கடைசி நாள் இதுதான், நம்ம இருக்கிற காலம்தான். இனி நம்ம ஒரு ஆவலுடன் எதிர்பார்க்கிற எழுப்புதலுக்கு பின்பு இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அப்போ இந்த கடைசி நாட்களில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும், விழிப்புள்ளவங்களாக இருக்கணும். எப்படி வருவார்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்படி வருவார். அப்போ என்ன நடக்கும்? நம்ம அங்கே யோவானில் படித்த மாதிரி பிரேத குழியில் இருக்கிறவங்க, கல்லறையில் இருக்கிறவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க. அது இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் பொய் சொல்லாது. இரண்டாவது இயேசு வருவாரா, சபையை சேர்க்க வருவாரா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அது பவுல் சொல்லியிருக்காரு, நீ விதையை விதைக்கிற, அது விதைக்கும்போது அது திரும்ப அப்படியே வருமா? அது வேறு ரூபம் கொண்டு வருகிறது. மறுரூபமாகி தான் நம்ம தேவனை சந்திக்க முடியும். இங்கே அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தேவன் எப்படி வருவார்னா, ஆரவாரத்தோடு வருவார். ரொம்ப ஆரவாரத்தோட தேவன் வருவார். ஏன்னா சபையை சேர்க்க வருகிறவர், மணவாட்டியாக வருகிறவர் ஆரவாரத்தோடு வர்றாரு. பிரதான தூதனுடைய சத்தம், தூதன் ஒரு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அங்கிருந்து அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. முதல்ல என்ன நடக்கும்னா, மரித்தவங்க எழுந்திருப்பாங்க. பிரேத கல்லறையில் அல்லது கல்லறையில் பிரேத குழியில் இருக்கிறவர்கள் அந்த இயேசுடைய சத்தத்தை கேட்கிற காலம் அந்த காலம்தான். அப்போ தான் அவங்க உயிரோடு எழும்புவாங்க. முதலாவது மரித்தவங்க எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக என்றென்றும் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். இதை விட பெரிய சந்தோஷமான செய்தியே கிடையாது. இயேசு வருகிறார், சபையை சேர்க்க வருகிறார். இன்றைக்கி சொல்கிறாங்க இயேசு அப்படியெல்லாம் வரமாட்டார், அப்படி வருவார், இப்படி வருவார், இயேசு எங்கே வரப்போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் தாமதிக்கிறாருக்கு காரணம் என்னென்னா, இன்னும் அநேகர் மனம் திரும்பணும், எப்படியாவது எல்லாரும் மனம் திரும்பணும், அதுக்காக தான் தாமதிக்கிறார். இனி காலம் செல்லாது. இனி நம்ம கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இயேசு வருகைக்கு கைவிடப்பட்டவங்க அந்த ஓத்துற காலம், மகா ஓத்துற காலம் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் மிகவும் துக்கப்பட வேண்டியது இருக்கிறது. எனவே இப்பொழுதே அனுகிற காலம், இப்பொழுது தேவன் நமக்கு தருகிற கிருபையின் காலமாக இருக்கிறது. இந்த காலத்திலே மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்து அவர் விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்று வேறுபாட்டின் ஜீவியம் செய்து மற்றவங்களை போல நம்மளும் நடக்காமல் அன்பில் இருக்கணும். எல்லாருக்கும் அன்பு தான் கொடுக்க சொல்லியிருக்கு வேதம். நம்முடைய இயேசு வந்ததே அப்படி தான். இயேசுடைய அன்பு
இல்லை, அவர் தன்னுடைய மரணத்தில் தன்னுடைய ஆத்மாவை ஊற்றி நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பெரிய அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவுடைய அன்பு அதுதான். இயேசு இந்த உலகத்துக்கு தந்தது தான் பெரிய அன்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒரு தேவாதி தேவன் இந்த உலகத்தில் நமக்காக ஒரு மனு உருவெடுத்து அவர் தன்னுடைய அவருடைய உடம்பில் எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து இந்த மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். எனவே நம்ம அவருக்கு எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கணும், அவரிடத்துல எவ்வளவு அவரிடத்துல எவ்வளோ பற்றுதல் உள்ளவங்களாக இருக்கணும். இன்றைக்கே அனுகிரக காலம், இப்போது தான் இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கி நம்ம திரும்பி தேவனிடத்தில் வருவோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம், அப்படின்னா தான் பார்ப்போம். இதோ கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர் பாக்கியவான்கள். தேவனுக்குள்ளே மறிக்கிறவங்க தான் பாக்கியவாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவங்க தான் எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவங்க தான் எழுந்திருப்பாங்க. கிறிஸ்து வரும்போது அவர்களுடைய சத்தத்தை கேட்கணும்னா கிறிஸ்துவுக்குள் மறிச்சிருக்கணும். இப்போ நம்ம கிறிஸ்துவை சுமந்து செல்லணும், கிறிஸ்துவோடு வாழணும், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்து வருகிற சத்தத்தை கேட்க முடியும். அப்போ எல்லாரும் சத்தத்தை கேட்க மாட்டாங்க. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குது, ரெண்டாம் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானும் இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு தான் அந்த இது கிடைக்கும். இயேசு விசுவாசிக்கும் போது இயேசு விசுவாசிக்கிறவங்க தான் உயிரோடு எழும்ப முடியும். இயேசுவை விசுவாசிக்கல, நான் நல்ல ஜீவியம் செஞ்சேன், நான் உத்தமனாக ஜீவித்தேன், நான் அப்படியே ஜீவித்தேன், பரிசுத்தமாக ஜீவித்தேன்னா முடியாது. இயேசு இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே நடக்காது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்போ முதலாவது எழும்பணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மரிச்சிருக்கணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும், இயேசு சொன்ன கற்பனைகளை கை கொண்டு இருக்கணும், அவருக்குள்ளே வாழ்ந்துருக்கணும். அப்படி நம்ம ஜீவிச்சாதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் மரித்து வராங்க. இது சீக்கிரமாக நடக்க போகிறது. இரவில் திருடன் வருகிற விதமாக வருவேன்னு சொன்னார். அவர் சொல்லார், யோபு தைரியமாக சொல்வார், நான் பார்ப்பேன், நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த உலகத்தில் நிற்பார், அப்போது நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களை அவரை பார்க்கும். யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னா அவரை நம்பினவங்க பார்ப்பாங்க, அவருக்குள்ளே மறித்தவங்க பார்ப்பாங்க, பரிசுத்தமாக ஜீவித்தவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன சந்தோஷமாக இருக்கும். அது இப்போதே நடக்காதா? அது நடக்காதனால என்னுடைய உள்ளந்திரியங்கள் எனக்குள்ள சோர்ந்து போகுது. இப்போதே மீட்பரை பார்த்துட்டோம்னா சந்தோஷமாக இருக்குமே. அப்படி நம்முடைய வாஞ்சை எல்லாம் அதுதான். இயேசு வரப்போகிறார், இயேசுவை சந்திப்பேன், அங்கே துக்கம் இல்லை, துயரம் இல்லை, துக்கமில்லாத துயரம் இல்லாத ஒரு நாட்டுக்கு நான் போவேன், போய் அவரை சந்திப்பேன். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஜீவித்தாச்சுன்னா அவரை பார்க்க முடியும். நான் பார்ப்பேங்கிறது தான் பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் விட்டு இயேசுவோடு இருப்பேன். விசேஷமாக அங்கே சாத்தான் கிடையாது. சாத்தான் இல்லாத தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படி இயேசுவுடனே நம்ம யுகமாய் ஜீவிப்பதற்கு இயேசுடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒன்றும் பங்கு அது நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய சந்தோஷமான ஈவு நமக்கு தேவன் வச்சிருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை நீக்குவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். வரப்போகிற ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கும் இயேசு நம்மை சேர்ப்பதற்கு வரப்போகிறார். எனவே நம்ம அவரை பார்ப்பதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவங்களாக காணப்படுவோம். காணுவேன் காணுவேன் நெசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். இயேசுவே மணாளனே என் நம்பிக்கையின் தீபமே, இயேசுவே மணாளனே என் நம்பிக்கையின் தீபமே. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உம்மில் மறைந்தே வாழுவேன், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உம்மில் மறைந்தே வாழுவேன். கண்மூடும் நொடி நேரத்தில் சேர்வேன் நான் பியூலாதீரத்தில், கண்மூடும் நொடி நேரத்தில் சேர்வேன் நான் பியூலாதீரத்தில். காணுவேன் காணுவேன் நெசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன்.
காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன். அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். இயேசுவே மணாளனே என் நம்பிக்கையின் தீபமே. இயேசுவே மணாளனே என் நம்பிக்கையின் தீபமே. மண்ணில் மறைந்த சுத்தரும் மண் மீது வாழும் சித்தரும். மண்ணில் மறைந்த சித்தரும் மண் மீது வாழும் சித்தரும். விண்ணில் காலம் கேட்கையில் வேகம் செல்வாரே மேகத்தில். விண்ணில் காலம் கேட்கையில் வேகம் செல்வாரே மேகத்தில். காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன். அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன். அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன். இயேசுவே மணாளனே என் நம்பிக்கையின் தீபமே. இயேசுவே மணாளனே என் நம்பிக்கையின் தீபமே. ஜெபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் உம்முடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காமை சோதரிக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு உம்முடைய வருகையை எதிர்பார்த்திருக்க தேவன் தாமே கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையில் நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட ஒரு நாளும் பரிசுத்த ஜீவியம் செய்யத்தக்கதான கிருபையில தர வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்குண்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா தேவையான நன்மைகளையும் ஈவுகளையும் தேவன் தாமே பரலோகத்துக்கு கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே, எங்களுடைய கண்களாலேயும் கண்டுகொள்ள தேவன் இரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் தாமே பரிகாரம் இருக்கிறபடியாலும் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தா நீ நல்ல தெய்வமாக இருக்கிறபடியாலும் உமக்கு சோத்திரம். ஆமாம், ஆச்சரியமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தெய்வமே உண்மை சோத்திரம். பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு சோதனைக்குள்ளாக இருக்கிறவர்களை தேவன் தாமே விடித்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவையான நன்மைகளை தேவன் தாமே பரலோகத்திலிருந்து கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா பலவீனத்தோடு இருக்கிறவர்களே, சுயவீனத்தோடு இருக்கிறவர்கள் தேவன் தாமே தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். போராட்டங்கள் மத்தியிலே சாத்தானுடைய போராட்டங்கள், அந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் உண்டான போராட்டங்களால் இருக்கிறவர்களே தேவன் தாமே விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லாரிடத்திலும் நாங்கள் அன்பு செலுத்தத்தக்கதான கிருபையை தேவன் தர வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா எல்லா தீமைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கோங்க. விதவேலைந்து கேட்ட பிள்ளைகளையும் ஆதரித்து போஷித்து நடத்தணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதிகனமை மேல் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரமபிதா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.